துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 30 நாள் எப்படி இருக்கு உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர் உங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 9ஆம் இடத்திலே குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பாங்க. அப்படி இந்த குரு பகவான் அப்பா சார் தயவுசெய்து சொல்லாதீங்க சார், இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வந்தாலும் வந்தார், அடுத்த 30 நாளில் அப்படியே நான் கோட்டை கட்ட போகிறேன், கொடி கட்ட போகிறேன், நான் பெரிய ஆளாக போகிறேன். நம்ம கம்பெனியில் ஒரு நாள் லீவ் போட்டால் மட்டும் 200 லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது. ஆனால் இந்த ஆள் 4 மாதமாக வக்கரத்திலே இருக்கா சார். வக்கர நிவர்த்தி எப்போ சார் ஆகும்? மார்ச் 6ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் 5லேருந்து 6க்கு போகிறார். 5லேருந்து 6க்கு போனால் என்ன ஆகும்? 5லேருந்து 6க்கு போனால் ஒன்றும் ஆகாது. பட் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார், 12 பார்க்குறார், 3 பார்க்குறார். அப்போது விபரீத ராஜயோகத்தை தருகிறார் பகவான். 6ஆம் இடத்தில் இப்போ 4, 5 கூடிய 5ஆம் இடத்தில் எல்லாரும் போகிறாங்க. 6ஆம் இடத்துக்கு சனி மட்டும்தான் போகிறார். 5ஆம் இடத்துல எத்தனை பேர் வராங்க பாருங்கள். என்ன வதைக்குது? பாசிட்டிவாக தான், நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவான 2 கூடிய செவ்வாய் பகவான், ராசிநாதன் சுக்கிர பகவான், 11 கூடிய சூரிய பகவான், 12 கூடிய புத பகவான், எல்லாரும் போய் 5ல் இருக்காங்க. சில பேருக்கு என்ன நடக்கும்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகிறது? உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர் உங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. 9ஆம் இடத்திலே குரு, ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரும்பாங்க. அப்படி இந்த குரு பகவான் அப்பா சார் தயவுசெய்து சொல்லாதீங்க சார், இந்த குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வந்தாலும் வந்தார், அடுத்த 30 நாளில் அப்படியே நான் கோட்டை கட்ட போகிறேன், கொடி கட்ட போகிறேன், நான் பெரிய ஆளாக போகிறேன்லாம் சொன்னீங்க. நாங்கள் நிறைய பேர் கமெண்டில் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, கீழே கமெண்ட் டெய்லி திட்டுறாங்க. டெய்லி ஃபோன் பண்ணி இந்த ஆளுக்கு இதே மாதிரி எனக்கு சொல்லிகிட்டே இருக்காரு, ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இந்த ஆளுக்கு இது இங்கே பாருங்க. வென்னவர் டிப்ரெஷன், நீங்கள் அந்த கிரகங்களை போய் திட்டுங்கண்ணா, கிரகங்களுக்கு பலன் சொன்ன என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க, திட்டிட்டு பார்க்குறீங்க. அதுதான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீவித்யா மேடம் சொல்கிறாங்க என்ன வியூஸ் போகுது, ஆனால் கமெண்ட்டில் பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுடைய ஆற்றாமை நீங்கள் திட்டுறீங்கனால உங்கள் சைக்காலஜி புரிஞ்சிக்க முடியுது. டெக்னிக்கலாக ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் டெக்னிக்கலாக ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் 9ஆம் இடத்துல குரு வரும் பொழுது ஏன் உங்களுக்கு பலிக்கலைன்னா, கடந்த 4 மாதமாக குரு பகவான் வந்தார், ஆஃப்லைன் போயிட்டார். யாரை கேட்டு சார் இருந்தாலும் ஆஃப்லைன் போனார். அது நம்ம கம்பெனியில் ஒரு நாள் லீவ் போட்டால் மட்டும் 200 லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறது. ஆனால் இந்த ஆள் 4 மாதமாக வக்கரத்திலே இருக்கா சார். வக்கர நிவர்த்தி எப்போ சார் ஆகும்? மார்ச் 6ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கம் என்னடான்னா சனி பகவான் 5லேருந்து 6க்கு போகிறார். 5லேருந்து 6க்கு போனால் என்ன ஆகும்? 5லேருந்து 6க்கு போனால் ஒன்றும் ஆகாது. பட் 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் 6, 7, 8 பார்க்குறார், 12 பார்க்குறார், 3 பார்க்குறார். அப்போது விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த சனி பகவான். விபரீத ராஜயோகம், அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, நான் சொன்ன பாருங்க, ஒரு டாக்டர் இருக்காது அந்த மாதிரி, பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி நான் எதுக்கோ ஒன்று ட்ரை பண்ணேன், ஏன் நேரம் அது கிளிக் ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவருக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல. முன்னெல்லாம் வீல்ஸ் இந்தியா கம்பெனியில் ஒரு பழக்கம் இருக்குது. 2003 ஒரு பழக்கம். அப்போது என்னாச்சு அப்படின்னா, வாசலில் போய் நிற்பாங்க. வாசலில் போய் நின்று ரெஸ்யூம் கொடுக்கணும். முன்னெல்லாம் ரெஸ்யூம்னா என்னென்னு அதெல்லாம் ஒரு காலம் 2002 ரெஸ்யூம் பிரிண்ட் அவுட் 10 ரூபா கேட்பாங்க. அது கவரில் போட்டு கொடுக்கணும், ரொம்ப கஷ்டம். அப்போ போய் கொடுக்குறாங்க. அப்போ வாசலில் நின்று ரெஸ்யூம் வாங்கிட்டு போய், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உள்ளே கொண்டு போய் கொடுக்குறாங்க. உள்ளே செக்யூரிட்டி கொடுப்பாரு, கொடுத்துட்டு கூப்பிடுவார், இந்த பேர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி இன்டர்வியூ. டெய்லி வாக்கின் சார், மண்டே ஆனால் வாக்கின் பண்ணுவாங்க வீல்ஸ் இந்தியாவில். இன்றைக்கி இருக்குமான்னு எனக்கு தெரில, வீல்ஸ் இந்தியா பாடி நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுன்னா, அவர் பேர் மட்டும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க உள்ளே வேலை இருக்குது, அவரை கூப்பிட்டு 2003 உள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி போகிறாங்க, பார்க்குறாங்க. ஒரு ஆஃப் டே இது செலெக்ஷனு. அன்னைக்கு தான் ஒரு போஸ்டிங்,
ஒருத்தர் டிப்ளமோ ட்ரைனின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் வேலையை விட்டு போயிட்டார். அதனால் அந்த வேலை ரெடியாக இருந்திருக்கு. 7,000 ரூபாய் சம்பளம். அப்போல்லாம் அது பெரிய சம்பளம் 2003. அந்த சம்பளத்துக்கு வேலை கிடச்சிது. இதுதான் விபரீத ராஜயோகம். அவர் இன்றைக்கி வேலை தேடணும்னு நினைக்கவே இல்லை. சும்மா காட்டியும் போய் கம்பெனி வாசலில் நின்று ஒவ்வொரு கம்பெனியாக ரெஸ்யூம் கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் அவருக்கு அந்த வேலை கிடச்சிது. அந்த அற்புத பெருமகனார் யார் தெரியுமா? அது நான் தான். ஸோ 2003 இந்த மாதிரி கிடச்சிது. எதுக்கு சொல்ல வரேன்னா, விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, அன்னைக்கு அந்த ஆள் பேப்பர் போட்டு எவனோ ஒருத்தர் உள்ளே ரிசைன் பண்ணியிருக்கான், வாசலில் யாரோ ஒருத்தர் ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் அங்கே இருந்த பாஸ் என்ன பண்ணிட்டார், கூப்பிடு நமக்கு வேகன்சி ஆள் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு டக்குன்னு செலக்ட் பண்ணி டக்குன்னு போய்ட்டார். அவர் ஏதோ வெளியில் விடுறார். இதுதான் ராஜயோகம். அதே எனக்கு ஆஸ்பர் ப்ராப்பராக வந்திருந்தா ரெஸ்யூமில் போட்டு அவன் என்னை பெண்ட் எடுத்து 1 மாதம் இன்டர்வியூ வச்சு இவ்வளோ நடந்திருக்கும். என் நேரம் கிளிக் ஆகிடுச்சுப்பாங்கல்ல, அதுதான் ஆன்மீக பரிகாரம் வந்தது கூட எனக்கு அப்படி தான். காய் மறிமுகம் கிடைச்சது எனக்கு அப்படி தான். அதுதான் உங்களை சந்தித்தது கூட எனக்கு அப்படி தான். விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, ஒன்ஸ் கமிட் ஆகணும்னு உங்களுக்கு விதி இருந்தால் அது நடந்துடும். அது நடக்க போகுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் 5 கூடியவன் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னாகும், கமிட் ஆகணும்னு ஒரு விதி இருக்கே, அது நடக்க போகுது. 6, 7, 8 வறுமை ஒழியணும்னு விதி. அது எப்படியா நடந்துடும். அது எப்படியா நடந்ததெல்லாம் கேட்காதீங்க. பார்ட் டைமில் வேலை கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கிற சான்ஸ் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கிறதுக்கு யாராவது இன்சென்டிவ் ஆள் கிடைப்பாங்க, ஏதோ நடக்கும். உழைப்பின் மூலம்தான் எல்லாம் நடக்கும் நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோரையை பீத்து கொண்டு எந்த கிரகமும் கொட்டாது. உழைக்க வாய்ப்பு கிடைக்கிறது தான் இன்றைக்கி மொத்த சமுதாயமும் ஏங்கி போய் கிடக்கு. அப்போது 6லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவான். இதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. இப்போ இந்த அடுத்த 1 மாதம் இல்லை, அடுத்த 2.5 வருஷம் இதுதான். இந்த அடுத்த 1 மாதத்தில் இந்த டைட்டில். அப்போது இந்த சனியோடு சேர்ந்து எத்தனை பேர் 6ஆம் இடத்துல மறைகிறாங்க. இங்கே தான் லைட்டாக உதைக்குது. என்ன உதைக்குது? இப்போது 6ஆம் இடத்தில் இப்போ நான் 4, 5 நான் 5ஆம் இடத்தில் எல்லாரும் போகிறாங்க. 6ஆம் இடத்துக்கு சனி மட்டும்தான் போகிறார். 5ஆம் இடத்துல எத்தனை பேர் வராங்க பாருங்கள். என்ன உதைக்குது? பாசிட்டிவாக தான், நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவான 2 செவ்வாய் பகவான், ராசிநாதன் சுக்கிர பகவான், 11 சூரிய பகவான், 12 புத பகவான், எல்லாரும் போய் 5ல் இருக்காங்க. சில பேருக்கு என்ன நடக்கும்னா, ட்வின்ஸ் பிறக்கும் இந்த நேரத்தில். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது 5ங்கிறதுல ரொம்ப ஓவர் ஆதிபத்தியம். 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆகுது. அப்போ 5ஆம் இடம் என்பது கோயில் கட்டுதல், கோயில் காரியம், இதெல்லாம் 5ஆம் இடம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் இடம் என்பது ரொம்ப 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 சென்சிட்டிவ். அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, கோயில் கட்டுறத விஷயத்தில் ஆரம்பித்து இது எல்லாமே நடக்குது. இந்த 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்குரிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல இதெல்லாம் நடக்கும் பொழுது அப்போது 5ஆம் இடம் என்பது குழந்தைகள். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த நேரத்தில் ஐவிஎஃப் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நேச்சுரலாக ட்ரை பண்ணி, ஏதாவது மாத்திரை ஏதாவது சாப்பிட்டு அல்லது உடலை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. நெருடலான விஷயம் என்னென்னா, அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு இது கொஞ்சம் டஃப்பான நேரம். புதுசாக குழந்தை வர்றவங்களுக்கு ஓகே. அடம்பிடிக்கிற குழந்தைகள், ஏன்னா ராசிநாதனே 8 இருப்பதால், 11 சூரியனாக இருப்பதால், அடம்பிடிக்கிற குழந்தைகள், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது கொஞ்சம் மோசமான நேரம். அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு என்ன டஃப்பான நேரம்னா, மாடி படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துடுறது, ஒரு இதுலேருந்து ஏதாவது ஒரு எது மேலேயாவது நம்ம வீட்டு எல்லாருமே ஜெயிக்கணுமான்னு தான். நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம இதுதான். என் வீட்டு குழந்தை கூட அதான் சொல்லுவாங்க, என்ன இப்படி குரங்கு மாதிரி இருக்குது. நான் சொல்லுவேன் ராமசேனை பின்ன இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன சொல்ல வர்றதுன்னா, ரொம்ப ஜாக்கிரதை, குறும்பு பண்ணுற குழந்தைங்களை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி துலாம் ராசிக்காரருக்கு நான் சொன்ன மாதிரி விபரீத ராஜயோகம் வரப்போது. முக்கியமாக குரு பகவான் ஆக்டிவாக போகிறாரு. இனிமேல் குபேர சம்பத்துகளும் பணவரவும் ஏற்பட போகிறது. பிரமாதமாக இருக்கு. புரியுங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.